தமிழ் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. அந்த மாதிரி பலருக்கும் பிடிக்காத ஒரு பேர் என்னன்னு கேட்டால் சுயநலவாதி. சுயநலமாக இருந்தால் யாருக்குமே பிடிக்காது. நம்ம ஊர் பக்கம் அப்படி பல பேர் சுயநலவாதின்னு சொன்ன ஒரு மனிதரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னென்னா ஊருக்குள்ளே உங்களை எல்லோரும் சுயநலவாதின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அவர் ஒடுங்க தம்பி, அவனுங்க சொல்லிட்டு போகிறானுங்க. அதாவது 4 காசை சிந்தாமல் செதறாமல் பார்த்துக்கிட்ட போய் தான் பிள்ளைய படிக்க வச்சு கரையேற்றி விட்டேன். அம்மாவுக்கு சமீபத்தில் உடம்பு சரியில்லை, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி முடித்தேன். நம்ம நண்பன் ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, குடிச்சு உடம்பு ஒம்பாக்கி விட்டான். பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை, அதுலேருந்து தான் கட்டினேன். நம்ம நண்பனுடைய பிள்ளையை நாம தானே தம்பி பார்த்துக்கணும் அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்குன்னு ஏதாவது செய்ய மாட்டீங்களானே அப்படின்னு கேட்டேன். அது எப்படி செய்யாமல் இருப்போம்? வருஷம் தீபாவளி ஆகிட்டா ஒரு லுங்கியும் ஒரு சட்டம் எடுத்துருவோம்ல. ஒரு வருஷம் கூட விட்டது கிடையாது தம்பி, எல்லா தீபாவளிக்கும் ஒரு லுங்கியும் ஒரு சட்டம் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசினார். அதான் ஊரெல்லாம் சுயநலவாதின்னு சொல்கிற ஒரு மனிதர். அதாவது சில நேரங்களில் எந்த சுயநலமும் இல்லாமல் வாழ்கிற ஒரு குடும்ப தலைவனுக்கு நாம் சுயநலவாதி அப்படின்னு சொல்லி தப்பான பேர் வச்சிடறோம். மீண்டும் சந்திப்போம்.